வணக்கம். நீங்கள் நெத்தி பொட்டில் ஒருமுகத்தோட தியானம் பண்ணும்போது காந்தம் மையம் கொள்ளும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலான்னா, நீர்நிலைகளில் சுழல் பார்த்துருப்பீங்க. இந்த சுழல் ஏற்படும்போது அந்த சுழலில் பொருள்கள்லாம் உள்ளே போகும். அது பக்கத்துக்கு வந்துருச்சா இழுத்துரும். அந்த சுழலோட தன்மை அப்படி. ஏன்னா அங்கே கிராவிட்டி கிரியேட் ஆகுது. ஒரு சுழல் வரும்போது அதில் ஒரு குழி ஏற்படுதுங்களா, அந்த குழியில் காந்தம் ஏற்படுறதுனால அந்த காந்தத்தில் எல்லாமே இழுக்கப்படுது. அது கிராவிட்டி. அப்போது எந்த ஒரு விஷயமும் இறக்கத்துக்கு போகும்போது இழுக்கும், உள்ளே போகும் இல்லையா? அதே மாதிரி நம்ம நெத்தி பொட்டில் தியானம் பண்ணும்போது நம்ம காந்த களத்தில் ஒரு சுழல் ஏற்படும். அந்த சுழல் ஒருமுகத்தன்மைனால் ஏற்படுது. அப்படி ஏற்படுற அந்த சுழலில் இந்த காந்தம் மையம் கொள்ளும்போது ஆட்டம்ஸ் அப்படின்ற நிலையில் இருக்கிற நுண்ணிய துகள்கள் இந்த சுழலில் மாட்டி உள்ளே போய் அந்த சென்டரில் அடர்த்தி பெறும். அப்படி அடர்த்தி பெறும்போது நம்ம கான்சியஸ்னஸும் ஒருமுகப்படும். எப்போ அணுக்கள்லாம் ஒன்று சேருதோ அந்த இடத்துல எனர்ஜி டெவலப் ஆகும். எந்த இடத்துல எனர்ஜி டெவலப் ஆகுதோ அந்த இடத்துல கான்சியஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இது ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக்கை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நெத்தி பொட்டில் காந்தத்தை அடர்த்தியாக்கி அணுக்களை திணிவு பெற செய்கிறோம். அப்படி திணிவு பெறும்போது நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த எனர்ஜி பாயிண்டில் இருக்கும். அந்த எனர்ஜி பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே எனர்ஜி ஃப்யூஸ் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அப்படி கண்டினியூஸாக பண்ணும்போது நமக்கு ஹீட்டு டெவலப் ஆகிறதும் நம்ம ஃபீல் பண்ண முடியும். இதில் மெயினான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காந்த களத்திலிருந்து தாண்டி உள்ளே போனோம்னா அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் வேணும். அதிகமான கிராவிட்டி க்ரியேட் ஆகணும். எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கிராவிட்டி க்ரியேட் ஆகும். அந்த அளவுக்கு கிராவிட்டி க்ரியேட் ஆகும்போது ஃபோக்கஸ் இன்னும் ஷார்ப் ஆகும். அப்படி ஷார்ப் ஆக ஆக உங்களோட மனசு நுண்ணிய வடிவம் எடுக்கும். அப்படி நுண்ணிய வடிவம் எடுத்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற அந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், அதில் அவுட்ரு சர்ஃபேஸாக இருக்கிற எலக்ட்ரான் லேயருக்கு போகும். நார்மலாக போகாது. ஏன்னா நம்ம மனசு காந்த களத்திலே மாட்டியிருக்கோம். எப்போவுமே ஒவ்வொரு ஆட்டம்ஸ்க்கு இடையிலும் காந்தம் இருக்கும். அந்த காந்தத்தில் தான் நம்ம மனசு எப்பவுமே இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே இந்த காந்தத்தோட திணிவுனால் ஏற்படுறது தான். அப்போது நம்ம காந்தத்தை தான் உணர்ந்துட்டுருக்கோம். அடர்த்தியாக இருந்தால் அது பருப்பொருள், காந்தம் அடர்த்தி இல்லாமல் இருந்தால் அது சட்டிலான பொருள். இப்போ காற்று, ஆகாயம் இதெல்லாம் சட்டிலாக இருக்குது. பூமி, நீர், நெருப்பு இதெல்லாம் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குது. இப்போ அடர்த்தியாக இருக்கிறத நம்ம உணர முடியுது. ஸோ காந்தத்தோட திணிவு தான் பஞ்சபூதங்களும் எல்லாமே. எல்லா விஷயமும் இந்த காந்த களம்தான். அப்போ இந்த காந்தத்தை தாண்டி நம்ம உள்ளே போனால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மூலமாக அதுக்குள்ளே போக முடியும். அப்படி ஃபோக்கஸ் பண்ணி உள்ளே போனால் நம்ம எலக்ட்ரான் ஃபீல்டை பார்க்கலாம். அந்த எலக்ட்ரான் ஃபீல்டை நீங்கள் எட்டிட்டிங்கன்னா நீங்கள் பிரம்மலோகத்துக்கு போனதாக அர்த்தம். இந்த ஃபீல்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபீல்டு. இதை ஃபோக்கஸ்னால் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனசு நுண்ணிய வடிவம் எடுத்து அந்த எலக்ட்ரான் ஃபீல்டுக்கு போக முடியும். இதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். இது 1 or 2 டேஸில் அச்சீவ் பண்ணுற விஷயம் கிடையாது. இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு சாதாரணமாக 15 இயர்ஸ் எடுக்கும். 10 to 15 இயர்ஸ் எடுக்கும். அந்த அளவுக்கு டஃப்பான ஒரு விஷயந்தான் இது. ஆனால் அதை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செலவு பண்ண அத்தனை வருஷமும் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஃபீல்டு தான் இந்த எலக்ட்ரான் ஃபீல்டு. அதையும் தாண்டி உள்ளே போகிறது தான் மெயினான விஷயம். அப்படி நீங்கள் எலக்ட்ரான் ஃபீல்டுலேருந்து இன்னும் ஃபோக்கஸை கான்சென்ட்ரேட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நீங்கள் புரோட்டான் ஃபீல்டுக்கு போக முடியும். இப்போ நீங்கள் உள்ளே போகும்போது நீங்கள் கான்சியஸாக இருக்கிறனால தான் இதை செய்ய முடியும். நீங்கள் வெறும் எனர்ஜி கிடையாது, நீங்கள் கான்சியஸ்னஸ் அப்படின்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அப்படி ஏற்படுற நிலையை தான் நம்ம ஆத்ம விழிப்பு நிலை அப்படின்னு சொல்கிறோம். எந்த அளவுக்கு உங்கள் மனசு நுண்ணிய வடிவம் எடுக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்சியஸ்னஸை பற்றி தெரிய வரும். கான்சியஸ்னஸோட இயற்கையை தெரிஞ்சுக்குவீங்க. இப்போது நீங்கள் கான்சியஸ்னஸை டெவலப் பண்ணும்போது அது ரொம்ப சட்டில் ஸ்டேட்டுக்கு போகும்போது உங்களால் எலக்ட்ரான் ஃபீல்டை தாண்டி உள்ளே போக முடியும். அப்படி உள்ளே போனீங்கன்னா அடுத்தது அங்கே இருக்கிறது புரோட்டான். இந்த புரோட்டான் ஃபீல்டில் எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா, இப்போ உங்களால் இமேஜின் கூட பண்ண முடியாத அளவுக்கு பவர் இருக்குது. அது வெளியில் இருக்கிற காந்தத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய சக்தியுடைய ஒரு நிலை. நார்மலாக புரோட்டான் எனர்ஜி வெளியே வராது. அது உள்ளே பேக்டாக இருக்கும். அதை சுற்றி எலக்ட்ரான் லேயர் இருக்கும்.
அதனால் அது வெளியவே வராது. அப்படி ஒன்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அந்த புரோட்டான் ஃபீல்டுக்கு போயிட்டீங்கன்னா அதுதான் முக்தி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க தியானத்தில். இந்த முக்தி நிலையை அடைஞ்சிட்டோன்னா உங்களுக்கு மறுபிறவி கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆட்டமோட ஏஜ் என்னவோ அதுதான் உங்கள் ஏஜ். நீங்கள் புரோட்டான் லேயருக்கு போயிட்டீங்கன்னா எலக்ட்ரான் லேயர் ஃபுல்லாமே உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும். அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட எனர்ஜி சிஸ்டம் டைரெக்டாக புரோட்டான்லேருந்து யூஸ் பண்ணுவீங்க. உங்களோட எனர்ஜி சிஸ்டம் டைரெக்டாக புரோட்டானில் கனெக்ட் ஆகும். புரோட்டான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கலாக இருக்கிறனால உங்களுக்கு அழிவு அப்படின்ற நிலை உடம்பில் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு அபண்டண்ட்டாக எலக்ட்ரான்ஸ் க்ரியேட் ஆகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அப்படி எலக்ட்ரான் ஃபீல்டு டெவலப் ஆகும்போது உங்களோட பாடியில் அதிகப்படியான மேக்னட்டிசம் க்ரியேட் ஆகும். அந்த மேக்னட்டிசம் பஞ்சபூதங்களாக கன்வெர்ட் ஆகும். அப்படி புரோட்டான் லேயரில் நிற்காமல் அதுக்கும் உள்ள நியூட்ரான் லேயரை நீங்கள் போய் சேர்ந்துட்டிங்கன்னா இதுதான் சமாதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சமாதி நிலையை அடைஞ்சிட்டோன்னா உங்கள் மனசு நியூட்ரல் ஸ்டேட்டை அடைஞ்சிரும். அப்படி நியூட்ரல் ஸ்டேட்டை அடைஞ்சிட்டிங்கன்னா அதை வந்து மோட்சம் அப்படின்னு சொல்லுவோம். சமாதின்னு சொல்கிறதும் மோட்சம் சொல்கிறதும் இங்கே ஒன்று தான். அப்படிப்பட்ட நிலையை அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களோட பாடி அந்த கான்ஷியஸ்னஸ் பாடியாகவே மாறிடும். இங்கே தான் உண்மையான கான்ஷியஸ்னஸ் இருக்குது. நியூட்ரான் ஃபீல்டு தான் உண்மையான கான்ஷியஸ்னஸ். ஏன் அந்த உண்மையான கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல மொத்த ஆட்டமையும் உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். உங்கள் ஃபோக்கஸ் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்து நீங்கள் நியூட்ரான் ஃபீல்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களோட எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். உங்களோட ஆட்டம்ஸ் ஃபுல்லாகவே உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். நீங்கள் எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். ஜஸ்ட் பை விஷ் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஆனால் இது சாதாரண விஷயம் கிடையாது. இதை அச்சீவ் பண்ணுறது கோடியில் ஒருத்தர் தான். அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு டஃப் அப்படின்றது. இதுதான் சிவநிலை அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த நியூட்ரான் ஸ்டேட்டை அடையிறதுக்கு அந்தளவுக்கு ஃபோக்கஸ் தேவைப்படுது, அந்தளவுக்கு கான்சன்ட்ரேஷன் தேவைப்படுது, விடாமுயற்சி தேவைப்படுது. மனம் அப்படின்றது மிகவும் நுண்ணிய பொருளாக மாறி அந்த இடத்துக்கு போகணும். அப்படி போய் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அஷ்டமா சித்தியும் கிடைச்சிரும். நம்ம வானத்தை பார்க்கும்போது ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது உண்மையாலுமே ஸ்பேஸ் கிடையாது. அது மேக்னெட்டிக் ஃபீல்டு. நம்ம பார்க்குற எல்லா இடமும் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். எல்லா இடத்துலையும் துகள்கள் இருக்குது. உண்மையான ஸ்பேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூட்ரான்குள்ளே தான் இருக்குது. அந்த ஸ்பேஸ் மிகவும் நுண்ணிய பொருளாக இருக்குது. ஆனால் அந்த ஒரு இடம்தான் கான்ஷியஸாக இருக்குது. அந்த கான்ஷியஸ்னஸ் எந்த அளவுக்கு பவராக இருக்குது அப்படின்னா மொத்த அணுவையும் அதுதான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. அந்த விஷயத்துலேருந்து உற்பத்தி ஆகிறது தான் புரோட்டானும் கூட. அந்த புரோட்டான்லேருந்து டெவலப் ஆகிறது தான் எலக்ட்ரானும் கூட. இப்போ மொத்த ஸ்ட்ரக்சரும் அந்த நியூட்ரல் பொசிஷன்லேருந்து தான் இயங்கிட்டுருக்கு. அதனால தான் அதை நியூட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நியூட்ரான்குள்ளேயும் அதிர்வலைகள் இருக்குது. பட் அது கான்ஷியஸாக இருக்குது. அந்த நியூட்ரான்குள்ளேயும் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. அதுதான் பியூர் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் வந்து வேறு எங்கேயும் உங்களால் பார்க்க முடியாது. அதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஸ்பேஸ். ஆனால் அதுதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல் ஸ்பேஸ். எந்த ஒரு யோகி அந்த நிலையை எட்டுறாங்களோ அவங்க அந்த கான்ஷியஸ்னஸை தன்னோட பாடியை அக்வயர் பண்ணுவாங்க. அந்த ஸ்பேஸ் தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாடியாக இருக்கும். அந்த அளவுக்கு நுண்ணியதாக இருந்தாலும் கூட உங்களோட பொட்டன்சி கணக்கிட முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போது இந்த ஆத்மா எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்கள் உடம்பில் இந்த சிங்கிள் ஆட்டம் தான் இந்த மொத்த ஃபங்க்ஷனையும் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா நம்ப முடியுதா? ஆனால் அதுதான் உண்மை. இந்த ஆத்மா அப்படின்ற இந்த ஆட்டம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரோட பாடி வந்து 70 kg இருக்குது அப்படின்னா அந்த 70 kg அப்படின்றது அவருக்கு தெரியாது. ஒரு வெயிட் மிஷினில் வந்து நின்று பார்த்துக்கணும். இதுதான் என்னோடய வெயிட்டுன்றது அவர் தெரிஞ்சுக்குவார் அந்த வெயிட் மிஷினை பார்த்துட்டு. ஏன்னா அவருக்கு அந்த வெயிட்டு வந்து ஃபீல் பண்ணுறதில்ல. ஸோ அந்த வெயிட்டு ஏன் அவர் ஃபீல் பண்ணுறதில்ல அப்படின்னா, ஏன்னா இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற விஷயம் இந்த மொத்த உடம்பையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கு. இந்த ஆட்டம்குள்ளே இருக்கிற இந்த கான்ஷியஸ்னஸ், அந்த சப்அட்டாமிக் லெவலில் இருக்கிற அந்த கான்ஷியஸ்னஸ் தான் இந்த மொத்த உடம்பையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கு. இப்போ ஒரே ஒரு ஆட்டம் தான் கான்ஷியஸாக இருக்குது நம்ம உடம்புல. இந்த ஒரு ஆட்டம் கான்ஷியஸாக இருக்கிறனால உங்களுக்கு வெயிட்டு தெரியறதில்ல. ஏன்னா மொத்த உடம்பையும் அந்த கான்ஷியஸ்னஸ் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கிறனால வெயிட்டு தெரியறதில்ல. அதே உங்களுக்கு இன்னொரு 70 kg உங்கள் கையில் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு அதை தூக்க முடியாது.
பயங்கர வெயிட்டை ஃபீல் பண்ணுவீங்க. அது ஏன் அந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னா, ஏன்னா அது உங்களுது கிடையாது, உங்கள் கான்ஷியஸ்னஸ் கண்ட்ரோலில் அது கிடையாது. அப்போ உங்கள் கான்ஷியஸ்னஸில் கனெக்டாக இருக்கிற அந்த உடம்பு உங்களுக்கு வெயிட்டாக தெரியறதில்ல, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நீங்கள் நடக்கிறீங்க, குதிக்கிறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆத்மாவை விழிப்பு நிலைக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த நியூட்ரான் அப்படின்ற ஏரியாவில் இருக்கிற எனர்ஜியை உங்கள் மனசுக்கு, அதாவது காந்தம் அப்படின்ற நிலைக்கு விரிவடைய செய்கிறது தான் ஆத்ம விழிப்பு நிலை அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆட்டம்குள்ளே இருக்கிற நியூட்ரான் அப்படின்ற நிலையில் இருக்கிற அந்த சப்பாட்டாமிக் பார்ட்டிக்கலை நம்ம காந்த களத்துக்கு கொண்டு வரணும். அப்படி காந்த களத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டை உள்ளே ரீச் பண்ண வைக்கணும். ஏற்கனவே நம்ம கான்ஷியஸ்னஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கிறனால நம்ம அதை கான்சென்ட்ரேட் பண்ணுற மூலமாக நம்ம ஒவ்வொரு லேயர் பை லேயராக உள்ளே போகிறோம். ஒரு மையத்தை ஏற்படுத்தி அந்த மையத்தில் நம்ம மனசை உள்ளே செலுத்தி அதன் மூலமாக எலக்ட்ரான் ஃபீல்டு, அதுக்கப்புறம் புரோட்டான் ஃபீல்டு, அதுக்கப்புறம் நியூட்ரான் ஃபீல்டுக்கு ரீச் பண்ணும்போது அந்த காந்தமே ஒரு பாதையாக மாறிடும். அதில் அந்த நியூட்ரான் எனர்ஜி அப்படின்ற அந்த சப்பாட்டாமிக் பார்ட்டிக்கிள் ரிலீஸ் ஆக தொடங்கும். அப்போது இது வரைக்கும் நீங்கள் உணர்ந்த விஷயம் இருக்கு இல்லையா, நான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் பாடியை தான் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க இது வரைக்கும் இல்லையா. ஆனால் இதுக்கு மேலே மிகவும் பவர்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் ஆத்ம விழிப்பு நிலை அப்படின்னு சொல்கிறது. இதில் அஷ்டமா சித்தியும் கைவரப்பெறும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு நிலை. எப்போ நீங்கள் இந்த நியூட்ரான் ஃபீல்டை அக்வயர் பண்ணுறீங்களோ, அப்படி அக்வயர் பண்ணிட்டீங்கன்னா மொத்த ஆட்டமும் உங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதுதான் ஒரு ஆட்டமோட சென்டர் பாயிண்ட்டு. ஆனால் இது நான் சொல்கிற மாதிரி ஈஸியான விஷயம் கிடையாது. இது மிகவும் டஃப்பான ஒரு விஷயம். இதை மெடிடேஷனில் மிகவும் ஹையஸ்ட் ஸ்டேஜில் ரீச் ஆகிற ஒரு நிலை. அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகணும், மெடிடேஷன் ஆகணும், அது சமாதி ஆகணும். இதுதான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார். எதை அடைந்தால் எல்லாவற்றையும் அடைந்ததாகுமோ, எதை அடைந்தால் வேறொன்றையும் அடைய வேண்டியதில்லையோ அதுவே நான் அப்படின்னு சொல்கிறார். அது இந்த நியூட்ரான் ஃபீல்டு தான். நீங்கள் அதை தொட்டுட்டிங்கன்னா மொத்த ஆட்டமும் உங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். அது ப்ராக்டிஸில் மட்டும்தான் முடியும். மிகவும் டஃப்பான விஷயந்தான், ஆனால் இது சாதிக்கக்கூடிய விஷயந்தான். பகவத்கீதையில் கண்ணன் அதையும் சொல்கிறார். என்னை அடையிறதுக்கு கோடியில் ஒருத்தனால தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அர்த்தம் அடையவே முடியாதுன்னு சொல்லலை, அந்தளவுக்கு டஃப்பான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது பாசிபிள். அப்படி எத்தனை பேர் இந்த விஷயத்தை உங்கள் கான்சன்ட்ரேஷன் மூலமாக இதை அனுபவிச்சிருக்கீங்க, அட்லீஸ்ட் உணர்ந்துருக்குறீங்க? இந்த ஆட்டம் லெவலுக்கு யார் மனசை குவிச்சிருக்கிறாங்க? ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு நீங்களே உங்களை ஜட்ஜ் பண்ணிக்கலாம். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுற மூலமாக நம்ம மனசை ஒரு நுண்ணிய நிலைக்கு கொண்டு போக முடியும். அது எப்போ நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது உங்களோட முயற்சியை பொறுத்து இருக்குது. இப்படி நீங்கள் நியூட்ரான் ஃபீல்டு அடையிறது உங்களோட உடம்பை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை, இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு பகவான். அப்போ கண்ட்ரோல் அப்படின்றது நம்ம இஷ்டத்துக்கு ஆக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது கிடையாது. இயற்கையோட நம்ம ஐக்கியமாகிற விஷயத்த தான் சொல்கிறாரு. நீங்கள் அதை தொட்டுட்டிங்கன்னா எல்லாத்தையும் தொட்ட மாதிரி, மொத்த பிரபஞ்சத்தையும் தொட்ட மாதிரி. ஏன்னா நியூட்ரானோட பிஹேவியர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த ஃபீல்டை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் காலம், தூரம், பருமன், வேகம் அப்படின்ற விஷயத்தை கடந்து நீங்கள் ஓம்னி ப்ரெசண்ட்டாக மாறிடுவீங்க. ஏன்னா எல்லா அணுக்குள்ளேயும் இருக்கிறது இந்த நியூட்ரான் தான். இந்த நியூட்ரான் இல்லாத அணுக்களே கிடையாது. அந்த நியூட்ரானுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ், கான்ஷியஸ்னஸ், அது எல்லாத்துக்கூடையும் கனெக்டடாக இருக்குது. எல்லா அணுக்களோட இன்ட்ராக்டிவாக இருக்குது. அது எங்கேயுமே கட் ஆகலை, அதோட லிங்க்கு எங்கேயுமே கட் ஆகலை. அது எப்பவுமே சிங்கிங்லே தான் இருக்கும். இது வரைக்கும் வேறு வேறையாக தெரிஞ்சது எல்லாமே ஒன்றா தெரியும். பிரபஞ்சத்தில் டைமென்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. இந்த மொத்த பிரபஞ்சமும் உங்களுடைய பாடியாக தான் தெரியும். அப்போ நீங்கள் ஓம்னி ப்ரெசன்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு ரீச் ஆகிடுவீங்க. இதுதான் காட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறது. இந்த நிலையை அடையிற கெப்பாசிட்டி ஹியூமன் பீயிங்க்கு இருக்குது அப்படின்றது தான் பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறாரு. அப்போது இந்த விஷயத்தை நீங்களும் உங்கள் லைஃப்பில் முயற்சி பண்ணி அட்லீஸ்ட் எந்த அளவுக்கு ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணி அதில் எந்த நிலையை அடையிறீங்களோ அது மிகவும் உயர்ந்த நிலையாக தான் இருக்கும். அதை ட்ரை பண்ணுறது நம்மளோட வேலை. ரிசல்ட்டு நம்ம கடவுள்கிட்ட விட்டுறலாம். ஆனால் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோன்னா ரிசல்ட்டுன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
அதனால் நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்த்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மெடிடேஷன் மிகவும் கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஆனால் ட்ரை பண்ண அது ரொம்ப டீப் லெவலுக்கு போகும். நீங்கள் ட்ரை பண்ணுற ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் ப்ரோக்ரஸ் ஆகிட்டே தான் இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். அதனால் ட்ரை பண்ணுங்க அப்படின்றது என்னோடய கருத்து. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம இன்னும் டீப்பாக பேசலாம். இதெல்லாமே என்னோடய இன்ட்யூஷனில் டெவலப் ஆன ஒரு விஷயந்தான். என்னோடய தியானத்தில் நான் உணர்ந்த விஷயத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் விரிவாக இதை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.